இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகளில் சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சுலைமான் நபியிடத்தில் எல்லா விலங்குகளும் பேசும், எல்லா பறவைகளும் பேசும். ஹுதுன்னு ஒரு பறவை பற்றி நம்ம ஓதணும் முதல் ரக்காயத்தில். அதே போல் நம்ருன்னு சொல்லுவாங்க, அதுவும் முதல் ரக்காயத்தில் ஓதணும், ரெண்டாவது ஆயத்தாக ஓதணும். நம்ருன்னா எறும்புன்னு சொல்லுவாங்க, எறும்பும் சுலைமான் நபிகிட்ட பேசியது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் சுலைமான் நபியை பற்றி இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கண்ணும் கருத்துமாக சொல்கின்றோம். அதே போல் இஃப்ரீத்து மினல் ஜின்னி அனா ஆதீகன் ஆயத்தை ஓதணும், அதுவும் முதல் ரக்காயத்தில் தான். அந்த ரக்காயத்தில் ஜின்னுக்கே தலைவன் தான் இஃப்ரீத்துன்னு சொல்லுவாங்க. சுலைமான் நபிகிட்ட ஒரு மோதிரம் இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க பல இடத்துல. அந்த மோதிரத்தை வாங்குறதுக்குன்னே செய்தான் வந்தான், அதான் இஃப்ரீத்து ஜின்னின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மோதிரம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பேசலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வந்தான். அப்போ சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த இடத்துல சொல்லும் பொழுது, ஆனால் நமக்கு வேற ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நசிப்பாக்கியிருக்கான். என்னன்னா ஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு ஆமன்னா, அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நாங்கள் ஈமான் கொண்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்றீங்களா இல்லையா, நான் ஈமான் கொண்டுட்டேன், நான் ஈமான் செய்யணும்னு சொல்றீங்களா இல்லையா, அதை வச்சு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவங்க சோதிக்கமான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். நீங்க என்ன சொல்றீங்க, அல்லாஹ் கேட்குறான் என்னன்னா, நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க, ஆனா அதை வச்சு உங்களை சோதிக்கமான்னு சொல்லி நீங்க ஆசைப்பட நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா அதுக்காக என்ன சொல்றான் தெரியுமா, ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, நீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு நீ ஈமான் நீங்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதனை கொடுப்பான். இந்த ஆயத்துக்கு அதான் அல்லாஹ் சொல்றான். நீங்க ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த ஈமான் கொண்டுட்டீங்க தெரியுமா, அவங்களை சோதிக்க மாட்டேன் நீ மக்கள் நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்க ஈமான் கொண்டாலும் என்ன பண்ணுவான், நான் சோதிக்க தான் செய்வேன்றத இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்ல நமக்கு சொல்லியிருக்கான். அப்ப உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு சோதனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நான் பல வாட்டி சொல்லியிருப்பேன், சோதனை சோதனை சொல்லியிருப்பேன். அந்த சோதனை சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரத்திலும் தினமும் சோதனை நல்லா கொடுத்துட்டு தான் இருக்கான். நமக்கு அன்னைக்கு தெரியல. சில பேர் நோயா கொடுத்துருப்பான், சில பேருக்கு உடல் கஷ்டம் கொடுத்துட்டே தான் இருப்பான். அதான் சொல்ல, நீங்க நினைக்கிறீங்களா சோதனை கொடுக்க மாட்டேன்றத, அப்படிலாம் நான் சோதனை கொடுப்பேன்றத நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கான். அது இல்லாம அது இயல்புன்றான். மனித சமுதாயத்துக்கு எல்லா மனித படைப்புகளுக்கும் நான் கொடுக்குற சோதனைன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இயல்பாயிரும். அது இயல்பாயிருச்சுன்னு சொல்லி என்ன பண்றான், நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல சொல்றான். இன்னும் எல்லாம் சொல்றான் தெரியுமா, குர்ஆன் ஆயத்துல, உங்களுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடி வாழ்ந்தவங்க சஹாபாக்கள் நபிமார்கள், அவங்களுக்கு சோதனை கொடுத்தது வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் கொடுக்காம இருக்க மாட்டேன், அதெல்லாம் சொல்றான். சோதனை நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோமான்றத, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோதனை கண்டிப்பா அதை கொடுத்து நம்ம சொர்க்கத்தை ரசிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் சோதனைன்றது. உலகத்துல எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொரு சூழ்நிலையில நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை. சோதனை கொடுத்தே தீருவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்றைய காலத்துல சோதனை கொடுத்தான் அல்லாஹ் யாருக்கு, நபிமார்களுக்கு சஹாபாக்கள் கொடுத்தான். ஆனா அவங்க எவ்வளவு பெரிய சீதேவி நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம். ஆனா அவங்களும் என்ன நினைச்சாங்க, எப்போ உதவி வரும்னு நினைச்சாங்களாம். அவ்வளவு அல்லா பண்ண அல்லாஹ் ஒரு அரசனா, அந்த அவ்வளவு கஷ்டம். சஹாபாக்களே அவ்வளவு நினைச்சிருக்காங்கன்னா, அவங்க அல்லாஹ்வுக்காண்டி வாழ்ந்தவங்க, ரசூலை பார்த்து மார்க்கத்துக்காக ரசூலுக்காக உயிரை விட்ட சஹாபாக்கள், அவங்களே எனக்கு எப்ப அல்லாஹ் உதவி கொடுப்பான்றத நினைச்சாங்களாம். அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் அல்லாஹ் சஹாபாக்கள் கொடுத்திருப்பான், எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் கொடுத்திருப்பான். அதுதான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். நிச்சயமாக என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்திலே கிடைக்கும், ஆனா பொறுமையா இருக்கணும், அல்லாஹ்வை நினைச்சு வாழணுன்றத சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஆயத்தை நமக்கு அல்லாஹ் எடுத்து வைக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், சோதனை வந்து இல்லாம இருக்கணும்ன்றது நீங்க எவ்வளவு துவா கேட்டாலும் சரி, சோதனை கொடுக்காம இருக்க மாட்டான். அல்லாஹ் எதுக்கு சோதிக்கிறான், நீ அதை நேசிக்கிறான் தான் பார்க்கறான். அதான் அல்லாஹ் சொல்றான். நான் போன ஒரு இதுல ஒரு ஜும்மால கூட சொல்லியிருக்கேன், நான் ரிஸ்க் கொடுக்கும் போது என்ன பண்ணுவான், என்ன புகழ்ந்துகிட்டே இருப்பான். ஃபஜ்ர் சூரால வருது 30ஆம் ஜுஸ்ல ஒரு ஆயத்து ஒரே மாதிரி வரும். அது என்ன சொல்றான், நான் ரிஸ்க் கொடுத்தா என்ன திட்ட மாட்டேன், என்ன புகழ்ற. அது முன்னாடியே சொல்லிட்டு அல்லாஹ்வோட ஆயத்து பாருங்க, நான் ரிஸ்க் தரலன்னா திட்டி விட்டுருவான்றான். அல்லாஹ் அப்படியே சொல்றான், அவங்க சோதனை கொடுத்தா என்ன திட்டுற, சோதனை என்ன பண்ண நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மனித சமுதாயம் நமக்கு ஒரு ஆசை தீர்ந்துருச்சுன்னா நம்ம அல்லாஹ் திட்ட மாட்டோம், அல்லாஹ் நீதான் எல்லாமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், வாய் மேல புகழ்வோம். ஆனா ஒரு சோதனை கொடுத்துட்டா எனக்கு மட்டும் கொடுக்குறேன், நீ அவன் கொடுக்க மாட்டியா, அது அவனோட இழுத்து விட்டுருவான் உள்ள. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க, நமக்கு கொடுத்த சோதனை மட்டும் இல்லாம
அவனுக்கு கொடுத்துருக்காமே, அவன் நல்லா தானே இருக்கான்றதை அப்படி யோசிக்க முதல்ல கூடாது. உனக்கு கொடுத்தா அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய சீதேவி, அவங்களுக்கே அல்லாஹ் சோதனை கொடுக்கணும். எவ்வளவு கல்லால் அடிபட்டாங்களா இல்லையா? எவ்வளவு அல்லாஹ் சோதனை கொடுத்தான். மக்காலேருந்து மதீனாவுக்கு போனாங்க, அது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பாளையம் நடந்து போனாங்க, அது ஒரு சோதனை. பிறந்த ஊர்லயே கல்லால் அடிச்சானுங்க, அது ஒரு சோதனை. எவ்வளவு சோதனை அல்லாஹ் கொடுத்துட்டே இருந்தான். அப்ப ரசூலுல்லாஹ்க்கே கொடுத்த சோதனையை ரசூலுல்லாஹ் திட்ட மாட்டாங்க. அல்லாஹ் கொடுத்துட்டான், அல்லாஹ் கொடுத்தா நம்ம சொல்லியிருப்போம். ஐயூப் நபி பத்தி பேசியிருப்பேன் முதல் 10ல. எவ்வளவு சோதனை கொடுத்தான் அல்லாஹ். ஆனா எவ்வளவு சோதனை கொடுத்தோம், நாவலே அந்த புழு வந்ததுக்கு அப்புறம் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சாங்க இல்லையா? அதான் நமக்கு ஒரு படிப்பினை. நபிமார்கள் அப்படிதான் இருந்தாங்க. எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனைக்காக என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வை திட்டாம அல்லாஹ் புகழக்கூடிய விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அது இருந்தா நம்ம எப்பவுமே சீதேவியா இருப்போம், வழிமாறலாம் ஆயிரும் நம்மளே. அதனால அது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் நல்லா கொடுக்க மாட்டான். ஏன்னா அது அவ்வளவு பெரிய விஷயம், அசால்ட்டான ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழல்ல அல்லாஹ் சோதனை கொடுக்கும் பொழுது அவங்களை காட்டி இருக்கிறது தான் நமக்கு அல்லாஹ் செய்யற ஒரு சுற்றுன்னு சொல்லலாம். பெரிய விஷயம். அடுத்து சொல்லுவாங்க, அதை மனசால எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்தாங்க, எவ்வளவு நாள் அழுதாங்க. ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க தெரியாம, ஒரு பழத்தை ஒரு வாட்டி தான் சாப்பிட்டாங்க தெரியாம. அந்த பழத்தை சாப்பிட்டது என்ன பண்ண, அல்ல பூமியில தூக்கி போட்டானா இல்லையா, சொர்க்கத்துல தூக்கி. அது சோதனை தான். அழுது கண்ணே ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அதான் நம்பிக்கை. எவ்வளவு வருஷம் அழுதாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண, அல்ல அவங்க துவாவா கப்பல் செஞ்சு அல்ல அவங்கள மன்னிச்சாங்க. அப்ப இது ஒரு சோதனை. அப்ப நம்ம வாழ்றது ஒரு மோசமான காலகட்டம், மோசமான சூழலை வந்துட்டு இருக்கோம். அங்க திரும்பினா அவன் ஒருத்தர் போதைக்கு அடிமை போயிட்டு இருக்கான். இங்க திரும்பினா ஒருத்தன் அத்தாவா மதிக்கிறது இல்லை, இன்னொருத்தன் நான் இதுக்கு வாழன்னு வந்துட்டு இருக்கான். ஆனா அவ்வளவு பெரிய சூழல்ல கூட அல்லாஹ் நம்ம என்ன பண்றான், ஒரு சோதனை கொடுத்தா அது ஒரு சோதனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நானே கஷ்டப்படுறேன், எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறேன் நீன்றத அவனை கூட திட்டுறது. அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அவனை செய்த சிப்பாவை கொடுக்க மாட்டான். அதிகமாக சோதனை கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுடைய கூட வாழ்ந்த நபிமார்கள் மட்டும்தான். நம்ம கொடுக்குற சோதனை சின்னது, அசால்ட்டானது. அதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சோதனைன்றது கொடுக்கப்பட்டது அதிகமான நபர் யாருன்னா நபிமார்கள் தான். நபிமார்கள் நம்மள மாதிரி கிடையாது, அல்லாஹ் நினைச்சு வாழ்றவங்கள. அப்ப அவங்க சோதனை கொடுக்கவே தேவை கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹும் சரி, நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, யாரெல்லாம் சீதவியாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் என்ன பண்ண அல்லாஹ் சோதனை அதிகப்படுத்தினான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நமக்கு எதுக்கு சொல்றோம்னா, ரசூலுல்லாஹ் சோதனை வாங்கியிருக்காங்களா, நபிமார்கள் சோதனை பட்டிருக்காங்களா, நமக்கு அல்லாஹ் நம்ம எத்தி வச்சுட்டு நீங்களும் பொறுமை இருங்கன்றதை நமக்கு என்ன பண்றோம், அல்லாஹ் சம்பவம் மூலியமா எத்தி காட்டுறோம். ஹதீஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் விலக்கி கொடுக்குறோம் ஒரு விதமா. அப்ப நமக்கு என்ன பண்ணணும், நம்முடைய சூழல்ல நமக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் நம்ம அதுக்கேற்ற ஒரு இதமா இருக்கணும். சோதனை யதார்த்தமான விஷயம், நம்ம முதல்ல அதை விளக்கிக்கணும். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபர் சொன்னாங்க, என்ன சோதனை வந்துகிட்டே இருக்கிறத ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த நபர் அவன் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. முதல்ல அந்த நபர் என்ன ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு நான் ரொம்ப நேசிக்கிறேன்னாங்களாம். யோசிச்சு சொல்லுப்பா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த அவர் சொன்னார், ஆமா அல்லாஹ் தானியாக நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லிட்டேன். சொல்லிட்ட பிறகு அப்படியா நீ ஏழ்மையாயிருப்பா நீ சீக்கிரம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை உடனே அவர் ஏழ்மையாயிட்டு. அது சொல்ற ரசூலுல்லாஹ் யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களும் சோதனை கொடுப்பான். இப்போ நம்ம சோதனை கொடுத்தா நீங்களும் சீதேவின்னு சொல்லிடலாம், நீங்க ரசூல் நேசிக்கிறீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அது உண்மையான ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கு. அவர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீ ஏழ்மையாயிருவா நேசிச்சா. அப்ப இதுல நமக்கு விளக்கக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹ்வை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சோதனை மேல சோதனை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான்றத உண்மையா நிதர்சனமான உண்மை. அதான் சொல்றாங்க, சோதனை யதார்த்தமான விஷயம், கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான்றத நமக்கு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் நம்ம ஏற்றி வைக்கிறாங்க. ஷாஃபி இமாம் கூட சொல்றாங்க, ஒரு நபர் கேட்டாராம், நான் துவா கேட்கவா சோதனை கேட்கவா கேட்டாங்க. ஷாஃபி இமாம் கேட்டாங்க, நீ சோதனை கேள்வி, உனக்கு துவா கேட்க சோதனை கேள்வி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷாஃபி இமாம் சொல்றாங்க, சோதனை தான் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் மேல உயர்த்தி கொண்டு போகணுன்றாங்க. நம்ம யோசிக்கலாம், சோதனையா, நம்ம சோதனை மட்டும் வீட்டில் படுத்து கிடப்போம் நோய் வாய் முடியாம. ஆனா அதுதான் என்ன பண்ணுவோம், உனக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்துரும், பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். ஷாஃபி இமாம்ன்றவங்க சும்மா கிடையாது. நம்ம ஹனஃபி இமாம், மாலிகி, ஹம்பலி, ஷாஃபி இமாம் சொல்றோமா இல்லையா, அந்த ஷாஃபி இமாம்ன்றவங்க பெரிய சீதவியான நபர். அவங்க சொல்ற வார்த்தை தான், நீ எல்லா இடத்துல துவா கேட்கிறோ இல்லையோ முதல்ல சோதனை கேளு. நீ சோதனை கேட்டா அது மூலியமா என்ன பண்ணுவான்ல, பாவத்தையும் மன்னிச்சிருவான். அதுக்கேற்ற முறை நீ இருக்கிற பொறுமையை, அந்த பொறுமைக்கு எல்லாம் பண்ணுவான்ல, அந்த சபருக்காண்டி உனக்கு பின்னாடி பெரிய ஒரு ஜன்னத்தோட வச்சிருப்பான். அந்த ஒரு சோதனைன்றது நமக்கு எப்போ கொடுத்தாலும் சரி, நம்ம அதை முதல்ல மனசுல விளங்கிக்கணும். எனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான்,
அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா ஷிஃபா கொடுப்பான், நான் அல்லாஹ் பொறுமை நேசிக்கிறேன்றதை நீங்க முதல் நேசிக்கணும். அதுக்கு ரசூலை நேசிக்காம இருந்துடாதீங்க. சோதனை வருதுன்றத ரசூலை நேசிக்கிறது நமக்கு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வை நேசித்தானா இல்லையா? சோதனை வர்றதுக்கு ரசூலை நேசிக்காம இருக்கிறது நமக்கு ஒரு கேடுக்கையான செயல் சொல்லலாம். ரசூலை நேசிக்கணும், சோதனை கொடுத்தா நம்ம அதை தாங்கிக்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு அடிகள் வாங்கினாலும் சரி, நம்ம அந்த சோதனையை அல்லாஹ்வை பொருட்படுத்தி வாழ்ந்தா நமக்கு என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு ஷிஃபா கொடுக்கான். ஆக எல்லாம் இறைவன் சோதனையை பொருத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.